44 பேரை உயிரோட வச்சு எரிச்சாங்க. அவங்க பண்ண ஒரே தப்பு கூலி அதிகமாக கேட்டது. வேற எங்கேயும் நடக்கல. இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு டார்க்கஸ்ட் ஹிஸ்டரி. தெரிஞ்சுப்போம் கீழ் வெண்மணி கொடூரம். December 25, 1916 உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்தது. ஆனால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன வில்லேஜ் கீழ்வெண்மணி. அங்கே நடந்தது தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே மறக்க முடியாத ஒரு ட்ராஜடி. தஞ்சாவூரை லைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அறுவடை பண்ணவங்களுக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி ரொம்பவே கம்மி. அந்த கூலியை வச்சு அவங்க அன்றாட தேவை கூட பூர்த்தி செஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதனால அப்போ அந்த விவசாய தொழிலாளர்கள் அந்த ஊர் நில உடைமையாளர் வீட்டுக்கு பண்ணையாட்களை வேலைக்கு போறாங்க. ஆனால் அப்பயும் அவங்களுக்கு கிடைச்ச கூலி பழைய சோறும் கிழிஞ்ச துணியும் மட்டும்தான். அந்த பண்ணையாட்கள் ஏதாவது தப்பு செஞ்சாலோ கூலி அதிகமாக கேட்டாலும் சாணி கரைச்சி வாயில ஊத்துறதும் சவுக்கால் அடிக்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா இருந்தது. இந்த சூழல்ல 1967 அந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களை கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச நில உடைமையாளர் சங்கம் உடனே நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு அவங்க பேரை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் தலைவராக இருந்தது கோபாலகிருஷ்ணன் நாயுடு. இந்த சங்கம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளையே விவசாய தொழிலாளர்கள் எங்களுக்கு கூலி அதிகமா வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இதை ஏற்க மறுத்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் நீங்க எங்க கண்டிஷனுக்கு தான் வேலை செய்யணும், இல்லைன்னா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமடையுது. அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சங்கர் ஐயாவும் பாலசுப்ரமணியமும் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்த அண்ணாவை பார்த்து இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலியமா தீர்த்து வைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த கலெக்டர் மூலியமா பேச்சுவார்த்தையும் நடக்குது. கூலியும் சேர்த்தி தரோன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இது நடைமுறையில நடக்கல. அதனால விவசாய தொழிலாளர்கள் அவங்க கூலி போக மீதி இருந்த நெல்லை அந்த நிலத்திலேயே போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால சின்ன பிள்ளை அப்படின்றவரை கடத்தி கொலை பண்றாங்க நெல் உற்பத்தியாளர் சங்கம். கரெக்டா கம்யூனிஸ்டும் கேரளால ஒரு மாநாடு போடுறாங்க. இவங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச கோபாலகிருஷ்ணன் நாயுடு December 25, 1968 கீழ்வெண்மணியில 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை இறக்கி அந்த ஊரையே நாசம் பண்றாரு. அந்த நைட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி வயல்ல போய் ஒளிறாங்க. அதுலயே ஒரு சில மக்கள் ராமையா அப்படின்ற ஒருத்தரோட வீட்டுல போய் பதுங்குறாங்க. ஏன்னா அந்த ஊர்லயே அவரோட வீடு மட்டும்தான் மண் சேவரும் கதவும் வச்ச வீடு. அந்த மக்கள் அங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச அடியாட்கள் அந்த டோரை லாக் பண்ணி குடிசையை கொளுத்துறாங்க. உள்ள இருந்த ஒரு அம்மா தன் கை குழந்தையாவது தப்பிக்கிட்டமே அப்படின்னு எரியிற குடிசையில இருந்து குழந்தையை தூக்கி வெளியே போடுறாங்க. ஆனா அந்த குழந்தையை தூக்கி மறுபடியும் உள்ளே போட்டு 44 பேரை உயிரோட கொளுத்துறாங்க இந்த கொலைவெறி கும்பல். இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் விசிட் பண்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வராங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சில லேண்ட் ஓனர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ட்ரையல் நடக்குது. ஆனா கடைசியா ஹைகோர்ட்ல போதுமான அளவு எவிடன்ஸ் இல்லைன்னு அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு உண்மை சம்பவத்துல சந்திப்போம்.